ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நான் தேவையான அளவு நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் வந்து நாட்டுக்கோழி குழம்புக்கு ரொம்ப ருசியாக இருக்குன்ற ரீசன்னால் நான் நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு வந்து ஸ்பைசஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். வடச்சட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு மல்லி, தேவையான அளவு வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஒரு சில் தேங்காய் நல்லா வதக்கிட்டு அதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரவும் இந்த எண்ணெயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு குழம்புக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்குன்றதுனால இதை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் வதங்கணும். இது வதங்கின பிறகு நான் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். கருவேப்பிலை வந்து ஃப்ளேவர் கொடுக்குன்றதுனால இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த நாட்டுக்கோழியை வந்து சேர்த்துக்கிடலாம். நாட்டுக்கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ பக்கம் நான் வந்து வாங்கியிருந்தேன். நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு லேட் ஆகுன்ற ரீசன்னால் நம்ம இந்த எண்ணெயிலேயுமே ஒரு 8 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வதக்கிட்டு நம்ம வதக்கிற ப்ராசஸ் வந்து நம்ம இருக்கிற வந்து நல்ல ஒரு வதக்கின ப்ராசஸ் வந்து கொடுத்தோன்னா நம்ம குக்கரில் வந்து வைக்கும் போது ஒரு 3-4 விசில் வச்சா போதும். நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன். கொத்தமல்லி வந்து இறக்கும் போதும் கொஞ்சம் சேர்க்கணும், வதக்கும் போதும் கொஞ்சம் சேர்க்குறப்ப நல்ல ஒரு ருசி இருக்கும் குழம்பு. அதனால் நம்ம மல்லித்தலை வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்புக்கு நான் அதிகமாகவே சேர்த்துக்கிருவேன். சில பேர் வந்து இதை பேஸ்ட்டாக அரைச்சி கொடுப்பாங்க. இது வந்து ஒரு குழம்போட ஃப்ளேவரவே மாற்றுற மாதிரி இருக்கிறதுனால நான் முழு மல்லியாக தான் சேர்த்துக்கிருவேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ, நான் வந்து ஒரு பெரிய தக்காளி அளவு 2 பக்கம் எடுத்திருந்தேன். குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கி எடுத்த பிறகு ஒரு 3-4 விசில் பக்கம் விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் சூப்பராக வந்து நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து ஒரு 5 விசில் வரைக்கும் நான் வச்சேன். இறக்கிறப்போ கொஞ்சமாக மல்லித்தலை போட்டு இறக்கியாச்சு. இப்போ வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ப்ரிப்பரும் ஆயாச்சு. நான் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு தான் நான் சாப்பிட கொடுத்தேன். 2 இட்லி வச்சு காலை டிஃபனுக்கு தான் நான் நாட்டுக்கோழி குழம்பு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.